இன்னைக்கு சண்டே மதியானம் நல்லா கொதிக்க கொதிக்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு த்ரில்லிங்கா ஏதாச்சும் படம் பார்க்கலாம் அப்படிங்கறது தான் பிளான். இதோ போலாம் அதோ போலான்னு கறி கிளம்பி மணி 12 ஆயிடுச்சு. நடுவுல இந்த மீன்காரமா வேற. என்ன மீன் கேளு. மீனே இல்லாம மொத்தத்தையும் வித்துட்டு காலி கொடியை கொண்டு வந்து காண்டி எடுத்துட்டு போறாங்க. சரி கிளம்பி கீழே போவோம்னு போனா கரெக்டா குப்பை வண்டி. என்னதான் இப்ப போடுற பாட்டு நல்லா இருந்துச்சுனாலும் எனக்கு பழைய குப்பை வண்டி பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஓஹோ நம்ம ஊரு குப்பையை கொட்டிட்டு கறி கடைக்கு போய் 1.5 கிலோ கறி பிரியாணிக்கும் 65க்கும் சேர்த்தே வாங்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம வீட்டு புள்ள என்னமோ பரிதாபமா பாக்குது பிரியாணி டப்ராவே. நம்ம வீட்லயும் அதே தாண்டி செய்யறாங்க, வா போலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். பிரியாணியும் 65 செஞ்சா வந்து அவ்வளோ பிடிக்கும். அப்படியே எச்சு ஊறும் சாப்பிட்டுட்டே இருக்கிற போல இருக்கும். சூப்பர் செய்வாங்க. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். வந்து வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எங்க வீட்ல மோஸ்டா மத்தியான சாப்பாடு மாமியார் தான் செய்வாங்க. அதையும் சண்டேனா கேட்கவே வேண்டாம், கண்டிப்பா அவங்க தான் செய்வாங்க. நான் ஜஸ்ட் ஹெல்பிங் தான். ஆனா காலையிலயும் நைட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சமையல் மட்டும் தான். மத்தியானத்துக்கு மட்டும் ஏன் மாமியார் செய்ய விடுற அப்படின்னு நீங்க கேப்பீங்க. கேட்டீங்கன்னா இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கருவாமணிக்கு கால் வலிக்கு என்ன சம்பந்தம்? உட்காந்து இதை அரிஞ்சு அது ஒரு பெரிய எக்ஸசைஸ். கறி எல்லாம் வெட்டி வாஷ் பண்ணிட்டு 65க்கு மசாலா எல்லாம் போட்டு பெரட்டி ஒரு ஓரமா வச்சாச்சு. வெட்டின வெங்காயம், அரைச்ச தக்காளி, பிச்சு போட்ட புதினான்னு ஒன்னொன்னுத்தையும் நான் எடுத்து கொடுக்க எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா கலந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்து டேஸ்ட் பாருங்க அப்படின்னு என் மாமியார் என் கையில கொடுப்பாங்க. ஒரு குத்து மதிப்பா ஓகே அப்படின்னு சொல்லி வைப்பேன். எங்க வீட்டுல 65 மொத்தம் 3 விதத்துல செய்வோம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா நல்லா 65க்கு மசாலா எல்லாம் போட்டு பெரட்டிட்டு குக்கர்ல 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. அதை எடுத்து தவால போட்டு லைட்டா எண்ணெய் ஊத்தி நல்லா பெரட்டி எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்டான 65 ரெடி. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மணியை பார்த்தா மணி 3. கொதிக்க கொதிக்க 2 தட்டு பிரியாணி எப்படி உள்ள போச்சுனே தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கடகடன்னு எல்லாத்தையும் ஏறக்கட்ட ஆரம்பிச்சாச்சு. எல்லா ரூமோட கதவையும் சாத்திட்டு லைட் எல்லாம் பட்டு நிறுத்திட்டு ரெடியா உட்காந்துட்டோம். பின்ன த்ரில்லர் படம் பார்க்கறதுனா சும்மாவா? ஒரு மூட் செட் பண்ண வேண்டாம்.